சிவனின் கபாலம் உங்கள் தோஷங்களை நீக்கும் மர்மம். படைப்புக் கடவுளான பிரம்மதேவருக்கு ஆணவம் தலை தூக்கியது. தன்னை சர்வ வல்லமை படைத்தவராக எண்ணி சிவபெருமானின் மகத்துவத்தை அறியாமல் பேசினார். அதனால் சினம் கொண்ட சிவபெருமான் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒன்றை கொய்தார். ஆனால் அந்த செயல் பிரம்மஹத்தி தோஷமாக சிவனை பற்றியது. பிரம்மாவின் 5வது தலை ஒரு கபாலமாக சிவனின் கையை விட்டு அகலாமல் ஒட்டிக் கொண்டது. சிவபெருமான் எவ்வளவோ முயற்சித்தும் அதை பிரிக்க முடியவில்லை. இந்த தோஷத்தில் இருந்து விடுபட சிவபெருமான் பிச்சாடனார் கோலம் பூண்டு ஊர் ஊராக பிச்சை ஏற்று அலைந்தார். பசியும் தாகமும் இன்றி தன் கையில் ஒட்டிய கபாலத்துடன் அவர் திரிந்த காட்சி பக்தர்களை உலுக்கியது. இறுதியில் வாரணாசியின் புனித கங்கை கரையில் அவர் நீராடிய போதுதான் அந்த கபாலம் அற்புதமாய் அவர் கையை விட்டு அகன்றது. காசியின் புனிதம் பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கியது. சிவனின் அருளால் உங்கள் வாழ்வில் மாற்றம் வரும். அடுத்த வீடியோவில் அதிர்ச்சி காத்திருக்கிறது.